த மச் அவைட்டட் ஜனநாயகன் மூவிக்கு தான் கிளம்பியிருக்கோம். அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. இங்கே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்கிறது இந்தியாவில் எப்படி தேர்ஸ்டே மார்னிங்கும் எங்களுக்கு இங்கே வெட்னஸ்டே நைட்டே ரிலீஸ் ஆகுதுங்க. அப்படியே ஆன் த வேலை எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் தேட்டருக்கு போயிட்டோம். நாங்கள் ஏஎம்சியில் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்தியாவில் மார்னிங் 6:30 தான் ஃபர்ஸ்ட் ஷோங்கிறதுனால இங்கே 8 o'clock பார்த்தா தான் அது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ. ஸ்க்ரீன் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஷோ தான் வேணும்னு போயிருந்தோம். இந்த தேட்டர்லேயே பக்கத்துலலாம் நல்ல பெரிய ஸ்க்ரீன்ஸ் இருக்கு. அதுலலாம் வந்து 9:30 தான். பட் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோவாக கணக்காகாது இல்லையா. இங்கே வந்து 18+ பார்க்கலாங்க. என் பையனையுமே அலோவ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்து அந்த டைட்டில் கார்டு இதோ. ஆல்ரெடி இந்த லீக்டு வெர்ஷன் பார்த்தவங்கலாம் சும்மா என்ன வேணா கதை சொல்லுவாங்க. பகவான் கேசரி பார்த்தவங்க எல்லாமே ஒரு கதை சொல்லுவாங்க. அது எதுவுமே கேட்காதீங்க. இது ஒரு ஒன் மேன் ஷோங்க தளபதியோடது. நீங்கள் அந்த தேட்டரில் பார்த்தா தான் அந்த ஆரா, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். எனக்கு முன்னாடி இந்த படத்தை பேன் பண்ணி நமக்கு வந்து நல்லது தாங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கறது தான் இன்னும் வேற மாதிரி இருக்கு. அந்த ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது எல்லாமே. அதுவும் அந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்னு டைட்டில் கார்டு போடுறதுலாம் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்தது. இந்த அக்காலாம் இங்கே ஒரு ஹைஸ்கூல் மேக்ஸ் டீச்சருங்க. நான் இவ்வளோ நாள் இவங்களை ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்க ஒரு முரட்டாணிலாம் இருக்காங்க. காலேஜ் படிக்கும்போது துல்லாத மனமும் துள்ளும் படத்துக்கு இந்த மாதிரி தான் விசில்லாம் எடுத்துட்டு போய் டான்ஸ் ஆடுவாங்க. அதையே இங்க ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து கத்தி செம்மையா வைப் பண்ணாங்க அந்த அக்கா. பட் என்ன சொன்னாலும் அந்த கடைசியில் இந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ்லாம் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. இதுக்கப்புறம் இப்படி ஒரு FDFSே கிடையாது. இதுக்கப்புறம் ஏதாவது படம் ரீரிலீஸ் பண்ணி பார்த்துக்கலாம் தான். பட் இருந்தாலும் அந்த புது படம் தீபாவளி பொங்கல் ரிலீஸ் அதெல்லாம் இல்லைன்னும் போது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது அந்த தேட்டரில் உட்காந்துட்டு இருக்கும் போது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இப்படி ஒரு மாஸ் டான்ஸ் எல்லாம் பண்ற ஹீரோ யார் வருவான்னு தெரியல. ஸோ தளபதி வி மிஸ் யூ அ லாட்.